ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்டரி. வழக்கம் போல இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதை பத்தி இது நாள் வரைக்கும் உங்க வாழ்நாள்ல கேட்டிராத இல்லாட்டினா பார்த்திராத பல அமேசிங்கான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ஒவ்வொரு விஷயமே உண்மையிலேயே உங்களை வேற லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க டிவி பிரியரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. டிவி உங்க வீட்ல இருந்தாலே இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க. அதாவது ரிமோட் எடுத்து நம்ம வால்யூம் கோட்றப்ப அதுல இருக்கிற வால்யூம் பாரு டபுள் டிஜிட்டா தான் கோடும் பாத்துருக்கீங்களா? 2 4 6 8 அந்த மாதிரி ஈவன் டிஜிட்ல மட்டும் தான் வரும். நோட் பண்ணீங்களா என்ன? அதை நோட் பண்ணிருப்போம். ஆனா ஏன் ஈவன் டிஜிட்ல வருது, ஆட் டிஜிட்ல வரலன்றதை நம்ம என்னைக்குமே நோட் பண்ணிருக்க மாட்டோம்ல. அதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள் தானா. அதாவது ஹியூமன் பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பயுமே ஈவன் டிஜிட் அதாவது டபுள் டிஜிட்டை ஈஸியா மெமரைஸ் பண்ணிரும், இல்லாட்டினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமாம். ஆனா அதே இது ஆட் டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, ஒற்றைப்படை இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சீக்கிரமா நம்ம பிரெயின் அக்செப்ட் பண்ணாதாம், ஏத்துக்கிறாதாம், அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிறாதாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்களே சின்ன வயசுல வாய்ப்பாடு படிக்கிறப்ப ரெட்டப்படையில இருக்கிற வாய்ப்பாடுலாம் டக்கு டக்கு டக்குன்னு படிச்சு முடிச்சிருவீங்க. ஆனா ஒற்றைப்படையில 3 7 9 இந்த மாதிரி டிஜிட் இருக்க வாய்ப்பாடெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா நம்மளால படிக்க முடியாது. நோட் பண்ணீங்களா என்ன? அந்த ஒரு ரீசன்னால தான், அதாவது ஒற்றைப்படை சைக்காலஜிக்கலாவே ஹார்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் டிவி ரிமோட்ல வால்யூம் டபுள் டிஜிட் அதாவது ஈவன் டிஜிட்ல இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே செட் பண்ணிருக்காங்களாம். கேட்கறப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சரி வாங்க அடுத்த விஷயத்துக்கு போலாமா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி விஷயத்தை ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யார் ஒருத்தர் பயங்கர ஹியூமரா இருக்காரோ, அதாவது பயங்கரமா நம்மளை சிரிக்க வைக்கிறாரோ, அவர் தான் அந்த கூட்டத்திலே நம்மளுக்கு அளவுக்கு அதிகமா பிடிக்கும் இல்லையா? அதற்கான ரீசன் என்ன தெரியுமா? ஹியூமர் அப்படினாலே அதுக்கான மீனிங் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹானஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாக்குறப்ப இந்த ஹியூமரை வெளிப்படுத்துற அதாவது நம்மளை சிரிக்க வைக்கிற அந்த ஒரு நபர் மேல நம்மளுக்கு ஹானஸ்ட் வருமா இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கை அண்ட் ட்ரஸ்ட் தான் அவர்கிட்ட நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான ஈர்ப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு நபர் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறாரோ, இல்லாட்டினா ஃபன்னியஸ்ட் பர்சனா இருக்காரோ, இல்லாட்டினா ஹியூமரா இருக்காரோ, அவர்கிட்ட தான் ஐக்கியவும் அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்றத ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓ மை காட், இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வேணும்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது நீங்க டிப்ரெஷனா இருக்கப்ப இல்லாட்டினா அன்ஹாப்பியா இருக்கப்ப, அதாவது எமோஷனலா இருக்கப்ப உங்களால சிரிக்க முடியாது. ஆனா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ஃபேக்கா சும்மா ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணாலே உங்க மனசுல இருக்கிற பாரம் பாதியா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அட என்னடா காமெடி பண்றியா, ஃபேக்கா சிரிச்சா எப்படிடா டிப்ரெஷன் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இங்க தான் ஒரு ட்ரிக்கே இருக்கு. அதாவது நம்ம ஹாப்பியா இருக்கப்ப நம்ம பிரெயின்ல இருந்து டோபமைன் அண்ட் செரோட்டோனின் அப்படின்னு சில ஹார்மோன்ஸ் வெளியாகுமாம். இந்த ஹார்மோனோட வேலை என்ன தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி ஹாப்பினஸை இன்க்ரீஸ் பண்றது தானா. சோ இந்த ஒரு ப்ராசஸை நம்ம ஃபேக்கா இனிஷியேட் பண்றதுக்காக தான் ஃபேக்கா சிரிக்கவே போறோம். சப்போஸ் நம்ம ஃபேக்கா சிரிச்சா கூட நம்ம பிரெயின் என்ன மாதிரி எடுத்துக்கணும் தெரியுமா? பரவாயில்ல நீ ஹாப்பியா இருக்கான் போல, அப்படின்னா நம்ம டோபமைனையும் செரோட்டோனினையும் வெளியிடுவோம் சொல்லிட்டு அந்த ஹார்மோன்ஸை வெளியேற்ற ஆரம்பிக்குமாம். அப்படி வெளியேறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்ட்ரெஸ் கம்மியாகி ஹாப்பினஸ் கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓ மை காட், ஜப்பான்காரங்க உண்மையிலேயே வேற லெவல் தான்ப்பா. இதுல தான் இன்டெலிஜென்ஸ் காமிப்பேன், அதுலலாம் இன்டெலிஜென்ஸ் காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணாம நான் எதுல வேணாலும் அறிவளித்தனத்தை காமிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப செம்மையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற ஐஸ்கிரீம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை மேக்சிமம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து இல்லாட்டினா கடையில இருந்து வாங்கி 5 நிமிஷம் வெளியே வச்சாலே உருகி தண்ணி ஆயிரும்ல. ஆனா ஜப்பான்காரங்க இப்ப அதுல விளையாண்டு 3 மணி நேரம் ஆனாலும் உருகாத ஒரு ஐஸ்கிரீமை உருவாக்கிருக்காங்க. அப்படின்னா உண்மையிலேயே அவங்க வேற லெவல் தானே. அடே என்னடா காமெடி பண்றியா, 3 மணி நேரம் உருகாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐஸ்கிரீம் கிடையாதுடா, அதுக்கு பேரு கல்லு. அதை நம்ம திண்டோம்னா நம்ம பல்லு போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது புரியுது. இது உருகாம தான் இருக்குமே தவிர அதை நம்ம வாயில வச்சு தின்னோம் அப்படின்னா அது ஐஸ்கிரீம் மாதிரி சும்மா ஜம்முன்னு உருகி வாய்க்குள்ள போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இவங்க ஐஸ்கிரீம் மட்டும் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்காக தான் இவங்க ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்குள்ள பாலிஃபினோல் அப்படின்ற ஒரு லிக்விட இன்ஜெக்ட் பண்ணுவாங்களாம். இந்த ஒரு லிக்விட ஸ்ட்ராபெரியில இருந்து எடுத்து இன்ஜெக்ட் பண்றதாவும் சொல்றாங்க. இந்த ஒரு லிக்விட் தான் இதோட சேப்பை 3 மணி நேரம் வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க பயங்கர கிரியேட்டிவா வரணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன? அதுக்கு நீங்க ரொம்பலாம் மெனக்கிட்டு பயங்கரமா யோசிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சிம்பிளா நான் சொல்றேன், இந்த ஒரு ட்ரிக் அப்ளை பண்ணாலே நீங்க ஈஸியா கிரியேட்டிவா வந்துடலாம். அதாவது நீங்க இருக்கிற ரூம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை பயங்கர சுத்தமா வைக்காம பயங்கர மெஸ்ஸியா எல்லாத்தையும் அங்கங்க தூக்கி போட்டு குப்பை மாதிரி கந்தலும் கொதகலமா போட்டு வச்சீங்க அப்படின்னா அந்த இடமே உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா உங்க ரூமை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்க ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகும், நீங்க பயங்கர ஹைஜீனாவும் வாழ முடியும்னு டாக்டர் சொல்றாங்க. சோ இதுக்கு இன்பிட்வீன்ல நீங்க எந்த மாதிரி இருக்க போறீங்கன்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் உண்மையிலே உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும், இல்லாட்டினா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இதுதான் உண்மையும் கூட. அதாவது யார் ஒருத்தர் ஒரு நாள்ல 6 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்குறாரோ அவர் தான் இந்த உலகத்துல அளவுக்கு அதிகமா பொய் சொல்றவர், இல்லாட்டினா சீட் பண்றவர், இல்லாட்டினா திருடுறவரா வருவார் அப்படின்றத ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க ஆவரேஜா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாக்குறப்ப இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா பத்திலாட்டம் பண்ற எல்லாருமே லெஸ் தென் 6 ஹவர்ஸ் ஸ்லீப் பண்றவங்களா தான் இருந்தாங்களாம். சோ முடிஞ்ச அளவுக்கு 6 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாலே நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்கவும் செய்யலாம் இல்லையா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே
கண்டிப்பா ஷாப்பிங் மால் எங்கேயாச்சும் போயிருப்பீங்க. அப்படி அங்க போறப்ப அங்க இருக்கிற லிப்டுக்குள்ளேயே நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க. அப்படி நீங்க லிப்ட்ல டிராவல் பண்றப்ப அந்த லிப்ட சுத்தி கண்ணாடிகள் இருக்கதை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா என்ன? கண்டிப்பா அதை நோட் பண்ணிருப்பீங்க. ஆனா ஏன் லிப்டுக்குள்ள சுத்தி கண்ணாடி வைக்கிறாங்கன்றத நீங்க நோட் பண்ணிருக்க மாட்டீங்களா? ஏன் அதை வைக்கிறாங்க தெரியுமா? லிப்ட் அப்படின்றது ரொம்ப க்ளோஸ்டு மீடியம் இல்லையா? அது ரொம்ப சிறுசா இருக்கும். சோ அதுக்குள்ள போயிட்டு கண்ணாடி எதுவுமே இல்லாம வெறும் மரக்கட்டை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள போய் நம்ம நிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரியான டிஃபரெண்டான ஃபீலிங் கிரியேட் ஆகுமாம். சோ அதுவே நம்மளுக்கு ஃபியரை கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் அமைஞ்சிரும். அப்படின்றதுனால தான் கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. சப்போஸ் லிப்டுக்குள்ள கண்ணாடி இருந்துச்சுன்னா நம்ம ஹேரை சரி பண்றது, முகத்தை பாக்குறது, முகத்தை லைட்டா மேக்கப் போடுறது, இல்லாட்டினா பக்கத்துல இருக்கிற பொண்ணை பாக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ட்ராக்ஷன் நிறைய ஆகும் இல்லையா? அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகி முடியறதுக்குள்ள நம்ம போக வேண்டிய பிளேஸ்க்கு நம்ம போயிருவோம், வெளியே வந்துருவோம் இல்லையா? இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காகவும் அதே நேரத்துல லிப்டுக்குள்ள நிக்கிறப்ப பயம் வரக்கூடாது. அதாவது என்னதான் இது சின்ன பிளேஸா இருந்தாலும் கண்ணாடியில பாக்குறப்ப அது ரொம்ப பெருசான ஒரு பிளேஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சோ சைக்காலஜிக்கலா நம்ம பிரெயின் என்ன மாதிரி எடுத்துக்கணும்னா இது சின்ன மீடியம் கிடையாது, பெரிய மீடியம், நம்மளை சுத்தி எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்ற மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்கறதுனால அந்த பயமும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லிப்டுக்குள்ள கண்ணாடியை வைக்கிறாங்களாம். கேட்கறப்பயே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஆனா இனிஷியல் டேஸ்ல இந்த மாதிரியான கண்ணாடிகள் வைக்கிறதுக்கான மெயின் ரீசனா இருந்தது லிப்டுக்குள்ள எவனும் அடுத்தவன் பரிசு ஆட்டிய போடக்கூடாது, அப்படி ஆட்டிய போடுறப்ப ஈஸியா அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கண்ணாடி வச்சாங்களாம். அது மட்டும் கிடையாது, எவனாச்சும் ஒருத்தன் இன்னொருத்தன் அடிச்சுட்டு நான் அடிக்கலன்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அடிக்கிறவனை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி கண்ணாடி வச்சாங்களாம். ஆனா அதுக்கான மெயின் ரீசன் நான் முன்னாடி சொன்ன அந்த 2 ரீசன் தான். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களுக்கு அளவுக்கு அதிகமா போர் அடிக்குதுன்னு என்னைக்காச்சும் திங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரியான திங்கிங் வரவிடாம நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்துல போர்டமா இருக்கவங்க தான் அளவுக்கு அதிகமா ட்ரக் அடிக்ட்ஸ் இல்லாட்டினா ஆல்கஹால் அடிக்ட்டுக்கு உட்படுவாங்க அப்படின்றத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ போர் அடிக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரைகிறது, எழுதுறது, இல்லாட்டினா கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ப்ரௌஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு அடிக்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. மியூசிக்ஸ்னால எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற விதமா யார் ஒருத்தர் மியூசிக் அளவுக்கு அதிகமா கேட்கிறாரோ அவரோட மெமரி பவர் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, வயசாக மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ப்ராப்ளம் மியூசிக் கேட்கறவங்களுக்கு பாசியலா கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சும்மா ஒண்ணு சொல்லல, ஞாபகம் மருதி அளவுக்கு அதிகமா இருக்கிற பர்சன்ஸை பாட்டை கேட்க வச்சு அவங்க கிட்ட நடத்தின ஒரு சோதனையில அவங்களுக்கு அழிந்து போன மெமரி கூட ரெக்கவர் ஆச்சு அப்படின்றத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ மியூசிக் கேட்கறதுல இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்றப்ப அதை கேட்கறதுக்கு கூட நம்ம யோசிச்சா என்ன ஆறுது? கரெக்ட் தானே? எப்பா ஃபாரின்ல எல்லாம் ஸ்கூல்ல பயங்கரமா சொல்லி கொடுக்குறாங்கப்பா, நம்ம ஊர்ல தான்ப்பா ரொம்ப மொக்கையா சொல்லி கொடுக்குறாங்க, அதனாலதான் நம்ம பசங்க ரொம்ப கத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு தெரிவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃபாரினா இருந்தாலும் சரி, நம்ம நாடா இருந்தாலும் சரி, எல்லா நாட்டிலுமே ஸ்கூல் படிப்பு அப்படின்றது வெறும் மெமரியை டெஸ்ட் பண்ற ஒரு படிப்பா மட்டும்தான் இருக்காம். அதாவது ஸ்டூடெண்டோட இன்டெலிஜென்ட்டை டெஸ்ட் பண்றதை காட்டிலும் மெமரி பவரை டெஸ்ட் பண்ற ஒரு மீடியமா தான் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே நோட் பண்ணி பாருங்களேன், ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க? புக்கு கொடுப்பாங்க, அதுல இருக்கிற சில விஷயங்களை படிக்க சொல்லுவாங்க, படிச்ச சில விஷயங்கள்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணா நம்ம ஹை கிரேட், ஆன்சர் பண்ணாட்டா லோ கிரேட், அவ்வளவுதானே சொல்லுவாங்க. சோ இதுல என்ன இருக்கு? ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி கக்குனா அதுக்கு தான் பெஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனாலதான் ஸ்கூல் படிப்பை மெமரியை டெஸ்ட் பண்ற ஒரு மீடியம் தானே தவிர இன்டெலிஜென்ட்டை டெஸ்ட் பண்ற மீடியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே டாலஸ்டான சிகரம் எது அப்படின்னு கேட்டா டக்குன்னு கண்ண மூடிட்டு எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா டாலஸ்டான மரம் எது, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகி நிப்பாங்களே. அது வேற எதுவும் கிடையாது, ரெட்வுட் தானா. அது இருக்கிற இடம் கலிபோர்னியால இருக்கிற ஒரு பப்ளிக் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி இது எக்ஸாக்டா எந்த பிளேஸ்ல இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு மறுக்கிறாங்களாம். மேபி இது இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா அதை மக்கள் போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை அழிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா? அதனாலயே இது இருக்கிற பிளேஸ பயங்கர கான்பிடன்ஸ்ல வச்சிருக்கதா சொல்றாங்க. இதோட ஹைட் மட்டும் கிட்டத்தட்ட 115 மீட்டர் இருக்குமாம், அதாவது 379.7 ஃபீட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெட்வுட் மரங்கள் நார்மலாவே 91 மீட்டர்ஸ் வரைக்கும் வளருமாம். அண்ட் கிட்டத்தட்ட 500ல இருந்து 700 வருடம் வரைக்கும் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில 2000 வருடங்கள் வரைக்கும் கூட இந்த மரங்கள் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க பிளைட்ல அளவுக்கு அதிகமா டிராவல் பண்றவரா இருந்தீங்கன்னா, இல்லாட்டினா அளவுக்கு அதிகமா வெளிநாடுக்கு டிராவல் பண்றவரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டியை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் வராது, சாப்பிட வேண்டிய நேரத்தில் பசிக்காது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் அடிக்கடி வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு செம்மையான சொல்யூஷனா இப்ப ரிசர்ச்சர்ஸ் செம்மையான ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க பிளைட்ல டிராவல் பண்றப்ப கிட்டத்தட்ட 16 மணி நேரம் விரதம் சாப்பிடாமல் இருந்தால் கண்டிப்பா இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எப்படி இருக்கணும் தெரியுமா? பிளைட் ஏற போறதுக்கு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து சாப்பிடுறத கம்ப்ளீட்டா கட் பண்ணிடணுமாம். அது பிளைட்ல டிராவல் பண்றப்பையும் தான். பிளைட்ல டிராவல் பண்றப்ப தண்ணி குடிச்சுக்கலாம், ஆனா சாப்பிடக்கூடாது. ஒன்ஸ் நம்ம பிளைட்ல இருந்து இறங்கிட்டோம், அதாவது டெஸ்டினேஷனுக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா அங்க போயிட்டு லோக்கல்ல எந்த டைம்ல சாப்பிடுவாங்களோ அந்த டைம்ல டக்குன்னு போய் நம்ம சாப்பிடணுமாம். அதுவும் எந்த மாதிரியான போட்டு சாப்பிடணும் தெரியுமா? ஹைலி புரோட்டீன் இருக்கிற உணவுகள் இருக்கும் பாத்தீங்களா, அது இல்லாட்டினா கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம பாடி அவங்களோட டைம் ஜோனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிருமா. அதாவது அங்க போயிட்டு நம்மளுக்கு ரெகுலரா தூக்கம் வரும், பசிக்க வேண்டிய நேரத்துல பசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது 16 மணி நேரம் விரதம் இருந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு
உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இனிமேல் ஃபியூச்சர்ல வரவே வராது. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை கேட்குறப்ப உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மையும் கூட. அதாவது இந்த உலகத்துல வீடியோ கேம் விளையாடாதவங்களை விட யார் வீடியோ கேம் விளையாடுறாங்களோ அவங்களால தான் லைஃப்ல இம்பார்ட்டன்டான டெசிஷனை ரொம்ப குயிக்காவும் அக்யூரேட்டாவும் எடுக்க முடியும்னு ரீசெண்டா ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா வீடியோ கேம் விளையாடுறவங்களோட மைண்ட் பயங்கர ஷார்ப்பா இருக்குமா, அதனாலேயே அவங்களால ரொம்ப குயிக்காவும் அக்யூரேட்டாவும் டெசிஷன் எடுக்க முடியும்னு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக உங்க வீட்டுல இருக்க பசங்களுக்கு போனை வாங்கி கொடுத்து வீடியோ கேம் விளையாட விடுங்க அப்படின்னு நாங்க சொல்ல வரல. அது ஜஸ்ட் ஹாபியா இருந்தா நல்ல விஷயம். ஆனா அதுவே அடிக்ஷனா மாறுச்சுன்னா அது டேஞ்சர் தான். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீலிங் அடிக்கடி வருது அப்படின்னா, அதாவது பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் அடிக்கடி நடந்துட்டே இருக்கப்ப அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம போகுது. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த சாப்பிட்றப்ப உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகும். ஆனா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே நீங்க பிடிச்ச விஷயத்த சாப்பிட்றப்ப உருவாகாம போறது, இல்லாட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடித்த நபரை பாக்குறப்ப எக்ஸைட் ஆகாம நார்மலா பார்த்து பேசுறது, இல்லாட்டினா சில விஷயங்கள் பண்றப்ப நம்மளுக்கே புல்லரிக்கும் பாத்தீங்களா, இல்லாட்டினா கிச்சன் கட்டுறப்ப நம்மளுக்கு சிரிப்பு வரும் பாத்தீங்களா, இந்த மாதிரியான உணர்வுகள் எதுவுமே இல்லாம இதெல்லாம் எனக்கு பழகி போச்சுடா ஒண்ணுமே நடக்காதான்னு சொல்லிட்டு கேஷுவலா இருந்தா அதுக்கு பேரு மந்தம் கிடையாதான், அது ஒரு டிஸார்டரா. அந்த டிஸார்டருக்கான பேரு அனிடோனியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளஸரை ஃபீல் பண்ணாம வாழ்றவங்க தான் அனிடோனியா பேர்சன். ஓகேவா? ஓ மை காட், இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் சொல்லுவீங்க. அதாவது யாராவது நம்ம கிட்ட வந்து கிச்சன் கட்டினாங்கன்னா நம்மளுக்கு சிரிப்பு வரும் பாத்தீங்களா, அந்த கிச்சன் கட்டுறதுனால வர சிரிப்பு எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு தெரியுமா? என்னடா இதுல இல்லாம வகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இதுலதான் ட்விஸ்டே இருக்கு. அதாவது ஒரு பூச்சி இல்லாட்டினா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்மளை வந்து கடிக்கிறப்ப இல்லாட்டினா நம்மளை தீன்றப்ப நம்மளுக்கு ஒரு விதமான பயம் உருவாகும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பேனிக் ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஒரு கிச்சன் கட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி, பூச்சி கடிக்கிறப்ப நம்மளுக்கு பயம் வருது, ஒரு விதமான அலர்ஜி வருது, ஆனா கிச்சன் கட்டுறப்ப சிரிப்புலடா வருதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இங்கதான் நம்ம பிரெயின் விளையாடவே செய்யுது. அதாவது கடிக்கிற இல்லாட்டம் தொடுற பொருள் ஒரு பூச்சியா இருந்துச்சுன்னா அது பேனிக் ரெஸ்பான்ஸா மாறுமாம். அதே இது ஒரு பர்சனா இருந்தார் அப்படின்னா அதை கிச்சன் காட்டுதெல்லாம் பிரெயின் எடுத்துக்கிறோமாம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரே மைண்ட் செட் அப்படின்னா, அமெரிக்கால இருக்கிற நியூயார்க் பயங்கரமான சிட்டி, அந்த சிட்டிக்கு போனா செம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க இல்லையா. ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்திலேயே பயங்கர சேடான ஒரு சிட்டி, அதாவது அன்ஹாப்பியான சிட்டி அப்படின்னா அது நியூயார்க் அப்படின்னு சொல்றாங்க. அடைய என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கியா, அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சம்பாதிப்பாங்கடா, அப்புறம் இருக்கிற அவங்க அன்ஹாப்பியா இருக்கணும், செம்ம ஜாலியா இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு சிட்டில அளவுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கறாங்களோ அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் அவ்வளவு காசு கொடுக்கறாங்கன்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். அதாவது அவங்க எதை காம்பன்சேட் பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற பீப்புள்ஸ் அன்ஹாப்பியா இருக்காங்க, அந்த அன்ஹாப்பியை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு மணி கொடுப்பாங்களாம். இதை நான் சொல்லல, ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. உங்களுக்கு இன்னும் டவுட் ஆச்சுன்னா நம்ம நாட்டையே எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு பர்சன் ஹாப்பியா இருப்பாரா, இல்ல மதுரை திருச்சி இல்லாட்டினா உள்ள இன்டீரியர்ல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பர்சன் ஹாப்பியா இருப்பாரான்றத கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா நீங்கள் இது வரைக்கும் அறிந்திராத பல விஷயங்களை புதுசா தெரிஞ்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா பை பை, see you.